பிரபல பாடகி ஜானகி காலமாக இருக்கிறார். 88 வயதாகிறது அவருக்கு. மைசூரில் அவர் காலமாக இருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு பெருந்துயரமாக தான் பார்க்கப்படுகிறது. பல்வேறு பாடல்கள் மூலமாக ரசிகர்களை கவர்ந்தெழுத்த ஒரு ஈர்ப்பு குரல் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெருமைக்குரியவர் ஜானகி. அவர் காலமாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பெருந்துயராக தான் பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 1938 ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி என்று இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியான ஜானகி பிறந்தார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியிருக்கின்றார். 4 முறை தேசிய விருது பெற்றவர். இவர் ஜானகி அம்மா என்று அன்போடு ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார். மேலும் இந்தியாவின் மிக சிறந்த பிரபலமான பின்னணி பாடகரில் ஒருவர் என்றும் அறியப்படுகிறார். இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, தமிழ், ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட 17 மொழிகளில் பாடல்களை பாடி பெருமைக்குரியவர் என்ற பெருமை பெற்றிருக்கிறார். திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி என 50,000 பாடல்களை பதிவு செய்திருக்கிறார். மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, அசாமி, சிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இவர் பாடியிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் இசை அரசி என்று அழைக்கப்படக்கூடிய ஜானகி 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றிருக்கிறார். மைசூர் பல்கலைக்கழகத்திடமிருந்து முனைவர் பட்டமும், தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக ராஜ்யோத்சவா விருதும் பெற்றிருக்கிறார். 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்தார் என்பதும் அப்போது மிகப்பெரிய பேச்சு பொருளானது. மிகவும் தாமதமாக வந்தது என்று தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டி அதை அவர் ஏற்க மறுத்தார். அப்போது பல்துறை பாடகரில் ஒருவரான ஜானகி பொறுத்தவரையில் பல பாடல்கள் மூலமாக அவர் ரசிகர்களை, ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். குறிப்பாக 1962ஆம் ஆண்டு முதல் அவர் பல்வேறு பாடல்களை பாடி தொடர்ந்து ஒரு பெருமைக்குரியராக இருந்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு கூட அவர் கடைசியாக பல பாடல்களை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை அவர் பாடி வந்திருக்கிறார். இந்நிலைதான் அவருக்கு 88 வயதாகிறது. வயது மூப்பு காரணமாக அவர் மரணம் அடைந்திருப்பது, உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தின் உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு திரை பிரபலங்கள் அடுத்தடுத்து அவருடைய மறைவு செய்தி என்பது திரையுலகிற்கு மிகப்பெரிய இழப்பாக ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் முதலில் ஏற்கனவே பாரதி ராஜா, அதற்கு பிறகு பாக்யராஜ், தற்போது ஜானகி மறைந்திருப்பதும் மிகப்பெரிய ஒரு சோகமாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழை பொறுத்தவரையில் செந்தூர பூவே செந்தூர பூவே என்ற ஒரு பாடல் 16 வயதிலே வரக்கூடிய பாடல் அது. 16 வயதில் என்ற படத்தில் செந்தூர பூவே செந்தூர பூவே என்ற பாடல், அதே போன்று தேவர் மகன் படத்தில் இஞ்சி இடுப்பழகா என்ற பாடல் உள்ளிட்ட பல பாடல்களுக்கு தேசிய விருதுகளை பெற்றவர் ஜானகி. 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறார். 1957இல் விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் இவருடைய இசை பயணம் தொடங்கியது. அதற்கு பிறகு 1960, 1970, 1985 உள்ளிட்ட பல ஆண்டுகள் பி ஸ்ரீனிவாஸ், எஸ்பிபி, யேசுதாஸ் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையில் திரைப்பாடல்களை ஜானகி பாடியிருக்கிறார். மைசூரில் வாழ்ந்து வந்த ஜானகி வயது மூப்பு காரணமாக காலமாக இருக்கிறார். அதாவது ஜானகி பொறுத்தவரையில் 88 வயதாகிறது. அவர் மைசூரில் தான் அவர் கடைசியாக தன்னுடைய இறுதி நாட்களை அங்குதான் அவர் கழித்து வந்தார். அப்போது அவருக்கு வயது மூப்பு காரணமாக முன்பு போல் அவரால் சுறுசுறுப்பாக செயல முடியாத நிலை. அவ்வப்போது வயது மூப்பின் அடிப்படையில் வரக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதற்கு மருத்துவரை அவ்வப்போது சந்தித்து மருத்துவ பரிசோதனை, சிகிச்சை பெறுவது போன்ற நடைமுறைகளை அவர் தன்னுடைய வாழ்வில் இறுதி நாட்களை மேற்கொண்டு வந்தார். வயது மூப்பு காரணமாக அவர் மரணம் அடைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பெருந்துயராக தான் பார்க்கப்படுகிறது. 20 இந்திய மொழிகளில் திரைப்பாடல்களை பாடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமைக்குரியவர் ஜானகி. பின்னணி பாடல்களுக்காக 33 மாநில விருதுகளையும் வென்றிருக்கின்றார். 2013ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்படும். ஏற்கனவே கூறியது போல மிக தாமதமாக கதாபாத்திரத்தின் வயதுக்கேற்ப மாற்றிப்பாட வல்லமை பெற்றவர். இந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை 4 முறை பெற்றிருக்கிறார். 1957ஆம் ஆண்டு என்ற பின்னணி பாடகியாக அறிமுகமாகி பல ஆயிரக்கணக்கான 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஒவ்வொரு பாடலும் அவருடைய குரல் வளம் என்பது இன்றளவும் ரசிகர்களால் என்றென்றும் மறக்க முடியாத, என்றென்றும் கடந்து போக முடியாத ஒரு பதிவு செய்யப்பட்ட குரல் என்று சொல்லலாம். இளையராஜா, ஜானகி,
சினிமா ரசிகர்களின் மகன் சொல்லலாம். இளையராஜா இசையில் எஸ்பிபி பாலசுப்ரமணி மற்றும் ஜானகி இணைந்து பாடக்கூடிய பல பாடல்கள் இன்றளவும் பல்வேறு தரப்பு என்று சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய வசீகரமான குரல், அப்படி மயக்கி போடும் குரல் புகழ் பெற்றவர் தன்னுடைய பாடல் மூலமாக, தன்னுடைய குரல் வளம் மூலமாக. குறிப்பாக குழந்தை போன்ற ஒரு மழலை பேச்சு, அதே போன்று மிமிக்ரி என்று சொல்லக்கூடிய வகையில் குரலை மாற்றி குழந்தை போன்று குழந்தை பருவம் மாற்றி பாடுவது, அதன் மூலமாக பல்வேறு பெருமைகளை அவர் பல்வேறு பெருமைகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லலாம். அத்தகைய திறமை வாய்ந்தவர், ஒரு மழலை குரல் என்று சொல்லலாம், கொஞ்சி பேசும் தமிழ் என்று சொல்லலாம். அந்த அளவு கொஞ்சி பேசும் ஒரு அழகான குரலுக்கு சொந்தக்காரர். ஒரு 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள், பல விருதுகளை வென்றிருக்கின்றார். 88 வயதான ஜானகி தன்னுடைய இறுதி நாட்களை மைசூரில் தான் அவர் அங்கு வாழ்ந்து அங்கு கழித்து வந்தார். கடந்த சில நாளாகவே அவர் உடல்நிலை என்பது சற்று மோசமடைந்துதான் இருந்திருக்கின்றது. வீட்டிலேயே அவர் ஓய்வெடுத்து வந்திருக்கின்றார். மருத்துவர்களை அவ்வப்போது சந்தித்து அவருடைய உடல் சார்ந்த வயது மூப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவர் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். இந்நிலையில் தான் அவர் தற்போது உயிரிழந்தார் என்ற தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவருடைய இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வு, அடுத்தடுத்த நடைமுறைகள் என்பது அவ்வப்போது அடுத்த கட்டமாக வெளியாகும். தற்போது அவர் என்பது ஒட்டுமொத்தமாக மொழிகளை கடந்து, அதாவது தமிழ் மட்டுமல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என ஹிந்தி என மொழிகளை கடந்து இசையை ரசிக்கக்கூடியவர்கள், அவருடைய குரலை ரசிக்கக்கூடியவர்களுக்கு, ஒட்டுமொத்த இசை பிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகவே பார்க்கப்படுகின்றது.